வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஆண்டு சட்டமன்ற பேரவையில் மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறியும் பணிகள் துவக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம் துவக்கப்பட போகுது. இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்த போதாங்க. எவ்வளோ 10,000ஆங்க. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முதல் முகாம் 15/7/25 அன்னைக்கு நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில தொடங்கி வைக்க போறாருங்க. இந்த திட்டம் ஜூலை 15ல இருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் தாங்க நடைபெற போகுது. இது எப்பவுமே இருக்கும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு ஜூன் 15ல இருந்து நவம்பர் வரைக்கும் மட்டும் தாங்க நடக்க போகுது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்குமே அவங்களோட அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்கள் அப்படின்றது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ரிலேட்டடானது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சர்வீஸ் எல்லாமே அவங்க வசிக்கும் பகுதிக்கே சென்று வழங்குவது இத்திட்டத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தின் கீழ் நகர்ப்புற பகுதிகளில் 3,768 முகாம்கள், அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஊரக பகுதிகளில் 6,232 முகாம்கள் நடக்க போகுது. இந்த முகாமில் பார்த்துட்டிங்கன்னா நகர்ப்புற பகுதிகளில் 13 அரசு துறைகளை சார்ந்த 43 சேவைகள் இருக்க போகுதுங்க. ஊரக பகுதிகளில் 15 துறைகளை சார்ந்த 46 சேவைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்துடன் முகாம்களுக்கு வருகை தரும் பொதுமக்களோட உடல் நலனை பார்த்துக்கிற விதமாக மருத்துவ சேவையுமே உங்களுக்கு வழங்கப்பட போகுது. ஸோ மருத்துவ முகாமே நடத்தப்பட போகிறாங்க. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் எதுவுமே கொடுக்க போகிறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸு ஸோ என்ன திட்டம்லாம் இருக்கோ அதுவும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அது போக மருத்துவ முகாமே உங்களுக்கு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்துட்டோன்னா இத்திட்டத்தின் கீழ் தன்னார்வலர்கள் அவங்க இருக்க போகிறாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரடியாக சென்று முகாம் என்னைக்கு நடைபெறும் இடம், அதுக்கப்புறம் என்னெல்லாம் டிபார்ட்மெண்ட்ஸ், என்னெல்லாம் திட்டம், இது எல்லாமே என்னெல்லாம் டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான விண்ணப்பத்தையுமே வழங்குவர், அதுக்கான அப்ளிகேஷனுமே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக முக்கியமானது, மேலும் இந்த முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸோ அது யாரெல்லாம் பெற தகுதி இருந்தோம், நீங்கள் விடுபட்டவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த முகாமில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வேற எதுலேயுமே இருக்க போகிறதுங்க கிடையாதுங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுடன் ஸ்டாலின் இந்த முகாமில் மட்டும்தான் வழங்கப்படும் மட்டுமேனு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் மட்டும்தான் வழங்கப்படும். ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் பண்ணலையோ, யாரெல்லாம் விடுபட்டு போயிட்டீங்களோ அவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணிடுங்க, எல்லா மகளிருமே. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த முகாமில் பெறப்படும் விண்ணப்பங்கள் 45 நாட்களில் ஸோ வெறும் 45 டேஸில் அதுக்கான நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இத்திட்டத்தின் குறித்த விவரங்களை பொதுமக்களுக்கு முறையாக சொல்கிறதுக்காக வீடு வீடாக போய் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குற பணி எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ஜூலை 7லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்குமே தொடர்ந்து நடைபெற போகுது. ஸோ இந்த பணிக்காகவே 1 லட்சம் தன்னார்வலர்கள் அதுக்காகவே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க தனியாக. ஸோ அவ்வளோ பேர் நமக்காக தான் உழைக்கிறாங்க. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் யாரெல்லாம் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ், சில பேர் ஆதார் அப்டேட் பண்ணாமல் வச்சுருப்பீங்க, ஸோ ஓட்டர் ஐடி சில பேர் எடுக்கணும், ஸோ அந்த மாதிரியெல்லாம் என்னென்ன இருக்கோ அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.